கர்த்தரின் சத்தம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள், இந்த நாளில் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து. இங்கே சுகமாக்கப்பட்ட குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சுகமான விஷயத்தை நீ வெளியில சொல்லாத. ஏன் சொல்லக்கூடாது? நம்ப மாட்டானுவன். அது எப்படி சுகமாகும்? உள்ளுக்குள்ள கிருமி இருக்கதான் செய்யும், அது தொற்று இருக்கதான் செய்யும், அது முழுசும் போயிருக்காது. இப்படி ஏடோவாடமா பேசுவான். அதனால நீ போய் உன்னை முதல்ல நீ ஆசாரியனுக்கு காட்டு. அழகாக போடப்பட்டிருக்கிறது, சாட்சியாக போய் நீ ஆசாரியனுக்கு காண்பி. இந்த ஆசாரியர்கள் இவன் ஆரோக்கியமானான் என்கிற ஒரு சான்றிதழை கொடுக்கணும். ஓகே அப்படின்னு சொல்லணும். வசனம் சொல்லுகிறது பாருங்கள், சாட்சியாக போய் நீ காண்பி. மோசே உனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரோ அந்த காணிக்கையை செலுத்து. அதாவது காணிக்கையை செலுத்துனா நீ ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாயிரு. நிர்ணயிக்கப்பட்ட காணிக்கையை நீ செலுத்து. ஒரு காலத்துல நீ இப்படிப்பட்ட ஒரு வேதனை கடந்த, இன்னைக்கு இந்த சுகம் என்பது ஆண்டவரால் உனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த நன்றி உணர்வு உனக்கு எப்பவும் இருக்கணும், எப்பவும் இருக்கணும். தீட்டு தீட்டு என்று அலைந்து கொண்டிருக்க வேண்டிய நீ இப்பொழுது ஆரோக்கியம் உள்ளவனாய் நீ ஊருக்குள்ள போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அதனால அதை நீ போய் நேர ஆசாரியன்ட்ட உன்னை காண்பிச்சு காணிக்கையை செலுத்து. ஒரு பக்கம் வாயினால் சொல்லக்கூடிய தோத்திரம், இன்னொன்று செயல்பாடுகளினால் சொல்லக்கூடிய காணிக்கை, இன்னும் வாழ்க்கையை சாட்சியாக செயல்படக்கூடிய தன்மை, இவைகளையெல்லாம் நீ காட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, சுகமாக்கப்பட்ட ஒரு குஷ்டரோகியை பொதுமக்கள்கிட்ட போய் சுகமானதை சொல்லாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேர். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சாட்சியை சொல்ல முடியாது. எரிச்சலோடு பார்க்கிற மக்கள், விரக்தியோடு பார்க்கிற மக்கள், கேள்விக்குறியோடு கேட்கிற மக்களும் இருக்கிறார்கள். சொல்ல வேண்டிய நபர்கிட்ட நாங்கள் சொல்லி உம்மை மகிழ்விக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.